கன்னி ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். கன்னி ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் உத்திரம், அஸ்தம், சித்திரை நட்சத்திர அன்பர்கள். இந்த கன்னி ராசியில உச்சம் அடையக்கூடிய கிரகம் புத பகவான். அதனால இந்த கன்னி ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே எல்லாத்திலையும் ஜெயிக்கக்கூடியவர்கள் இந்த கன்னி ராசி அன்பர்கள். நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை இருக்கும்னா, கடந்த 1.5 வருஷத்துல கடன் இல்லாதவர்கள் யாருமே கிடையாது கன்னிராசி. கடன் சுமை அதிகமாக பெற்றவர்கள் கன்னிராசி. கடன்னா கடன், ஊர்பட்ட கடன். அதுவும் பிசினஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கடன் வந்து மாட்டிக்கிட்டு இப்ப கம்பெனியை மூடிடலாமா, இல்ல ஊரை விட்டு ஓடிடலாமா, இல்ல தேவையில்லாத பிரச்சனையை நம்ம பெருசா சந்திப்போமான்னு ஒரு பயத்துல இருக்கீங்க. கடுமையான பொருளாதார நெருக்கடியில இருக்கீங்க. எல்லாம் இப்ப எங்கேயுமே பணம் வரல சார். முதல்ல கேட்டா எல்லாரும் கொடுப்பாங்க, இப்ப யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இந்த கன்னிராசி என்பது இருக்கு. அது மட்டும் இல்லாம வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலையில நிறைய பிரச்சனைகள், நெருக்கடி, வேலை இழப்பு, வேலைகள் நிறைய தொந்தரவு, நிறைய பாலிடிக்ஸ், நெருக்கடி, டார்ச்சர் பயங்கரமா சந்திச்சிருப்பீங்க. நிறைய பேர் வேலை விட்டுட்டு வேலை தேடலாம்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு போயிருச்சு. இப்ப 6 மாசம் வேலை இல்லாம இருக்கேன், 3 மாசம் வேலை இல்லாம இருக்கேன். முக்கியமா பாத்தீங்கன்னா ஃபாரின்ல இருக்கவங்க ரொம்ப கடுமையான நெருக்கடியில இருக்கீங்க. வேலை போய் பிரச்சனை ஆகி நிறைய பேருக்கு திருமண உறவுகள்ல பாதிப்பு, கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு, குடும்பத்துல நிறைய சண்டை, பிரச்சனைகள், எல்லா விதமான கஷ்டத்தையும் அனுபவிச்சிட்டேன் சார் வாழ்க்கையில. ஒரு படிக்கிற பசங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்பா அம்மா அவ்வளவு டார்ச்சர் பண்ணுவாங்க ஒழுங்கா படிக்கலையே. அதே மாதிரி நீங்க ஒரு டிகிரிக்கு அப்ளை பண்றீங்க, வேற ஏதாவது கிளாஸ்க்கு போறீங்க அப்படின்னா அவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை தான் இருக்கும். வாத்தியார்கிட்ட சண்டை, நீங்க போய் ஒரு வாய்ப்பு தேடணும்னு கிடைச்சா கிடைக்காது. கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் நிறைய பேர் எழுதி ட்ரை பண்ணி தோல்வி மட்டுமே வந்துடும். அதனால பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய விரக்தி. எனக்கு இதுக்கு மேல வாழ்க்கையில வாழ முடியாதோ, எனக்கு திறமை இல்லையோ, எனக்கு தான் எல்லாம் இப்படி நடக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியை உங்களுக்குள்ள கேட்கக்கூடிய ஒரு அமைப்பை கடந்த காலகட்டத்துல இருந்திருக்கு. அதே போல நிறைய பேருக்கு உடல்நிலையில மிகப்பெரிய பாதிப்பு, மனநிலை பாதிப்பு. சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னா தேவையில்லாத கனவுகள், தேவையில்லாத மைண்ட்ல தேவையில்லாத பிரச்சனைகளை போட்டுக்கிட்டு ஐயோ நம்ம அதை செய்யலாமா வேணாமான்னு ஏதோ ஒரு வருத்தத்துல ஒரு நெருக்கடியில இருக்கீங்க. அதே போல சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள், ஒரு பிபி வந்திருக்கும், சுகர் வந்துருக்கும், அதனால ஒரு ஆபரேஷன், திடீர்னு ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு அட்மிட் ஆகிற மாதிரி சூழ்நிலை. சாதாரண வாந்தி தான் இருந்திருக்கும். கடந்த காலத்துல வாந்தினா எடுத்து அடுத்த நாள் காலம் சரியாயிருக்கும். ஆனா கடந்த 1.5 வருஷத்துல பாத்தீங்கன்னா அதுக்காக ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகி 10 நாள் ஆகி டெஸ்ட் எல்லாம் எடுத்து கடைசியில ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கன்னிராசி என்பது இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கன்னிராசி என்பதற்கு உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் பயிற்சி ஆகலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ்ஸும் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. முதல்ல பாசிட்டிவ் என்னன்னு பார்ப்போம். பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லும் போது 8ஆம் இடம் சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம். முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம கன்னி ராசி என்பர்களுக்கு தனாதிபதி சுக்கிர பகவான். அவரு 8ஆம் இடம் சொல்லக்கூடிய திடீர் அதிர்ஷ்ட, திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்காரு. அப்ப என்ன பண்ணலாம்னா, இந்த காலகட்டத்துல அப்ப நான் லாட்ரி வாங்கலாமா சார், அப்ப எங்கேயாவது பணம் ஏதாவது பெருசா ஏதாவது கிடைச்சிருமா சார் அப்படிலாம் நிறைய பேர் கேட்கறவங்க இருக்கு. அந்த மாதிரி யோசிக்காதீங்க எப்பவுமே. திடீர் அதிர்ஷ்டம் சொல்லும் போது என்னன்னா, ஏற்கனவே நீங்க செய்த உழைப்பிற்கு கிடைக்கக்கூடியதான் திடீர் அதிர்ஷ்டம். சும்மா அப்படியே வானத்துல இருந்து எதுவும் விழுந்துராது, கவலைப்படாதீங்க. அப்படிலாம் நடந்தா எல்லாருமே கடவுளாயிரும், எல்லாருக்குமே பிரச்சனையே இருக்காது. உங்களுடைய பழைய காலத்துல, அதாவது முன் ஜென்மத்துல இல்ல இப்ப நீங்க கடந்து வந்த பாதையில நீங்க செய்த முயற்சிகளுக்கு கடந்த காலகட்டத்துல கிடைக்காம இருந்திருக்கும் சில விஷயங்கள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிசினஸ் பண்ணிருக்கீங்க வச்சுக்கோங்களேன். பிசினஸ் பண்ணிருப்பீங்க, நீங்க எங்கேயா பொருள் சப்ளை பண்ணியும் பணம் வராம இருக்கலாம். அந்த பண வரவுகள் திடீர்னு ஒரு யோகத்தை கொடுக்க போகுது. இல்ல நீங்க ஏதாவது ஒரு லோன் அப்ளை பண்ணிருப்பீங்க, கடந்த காலகட்டத்துல கிடைச்சிருக்காது, அது கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. திடீர்னு யாராவது ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி இது மாதிரி வந்து நான் ஒரு இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், நீ ஏதாவது பிசினஸ் பண்றேன்னு சொன்னீங்க, நான் வேணா இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கும். உறவுகள் மூலமாக ஏதாவது பண வரவுகள் வர வேண்டியிருக்கு, இல்ல நீங்க ஏதாவது கேட்டிருக்கீங்க அப்படின்னா அவங்க ஏதாவது உதவிகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. நீங்க செய்த உழைப்பிற்கு ஏத ஊதியத்தை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பாரு. சார் நான் ஒண்ணுமே செய்யலையா சார், நான் ஒண்ணுமே செய்யலாம் கொடுக்க மாட்டேன், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அப்படிலாம் யாருமே கன்னிராசி என்பவர்கள் இருக்க மாட்டீங்க. உழைப்பு உழைப்பு உழைப்பு, உயர்வு உயர்வு உயர்வு, இதுதான் உங்களுடைய தாரக மந்திரமா இருக்கும்.
அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க ஒரு எக்ஸ்பர்டைஸா இருப்பீங்க. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஏதாவது விஷயம் நீங்க எதை செஞ்சாலும் சரி, அதுல ஒரு நிபுணத்துவம் இருக்கக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி. அந்த நிபுணத்துக்கான ரெகக்னேஷன், அங்கீகாரம், அதற்கான வருமானம் கிடைக்காம இருக்கும், அதெல்லாம் இப்ப கிடைக்கிற நேரம். அதே மாதிரி நிறைய பேருக்கு உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய நேரம், வேலை மாற்றம் கிடைக்கக்கூடிய நேரம். கடந்த காலகட்டத்தில் அப்ளை பண்ணிருப்பீங்க, கிடைச்சிருக்காரு. ஆனா திடீர்னு யாராவது ஃபோன் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க, இன்டர்வியூக்கு வாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு திடீர்னு ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய நேரம், வேலையில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம். அதே போல இடம் மூலியமாக, வீடு மூலியமாக, சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்னன்னா இடம், வீடு, வண்டி, வாகனம், இதன் மூலமாக அதிர்ஷ்டங்கள் உண்டு. ஒரு இடம் விற்க முடியல வச்சுங்க, திடீர்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி நான் அந்த இடத்த வாங்கிக்கலான் இருக்கேன், உங்ககிட்ட ஏற்கனவே பேசுனுங்க, அன்னைக்கு என்கிட்ட பணம் இல்லை, இப்ப என்கிட்ட பணம் இருக்கு, எனக்கு லோன் கிடைச்சிருக்கு, நான் அந்த இடத்த வாங்கிக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னா கூட அது ஒரு திடீர் அதிர்ஷ்டமே. அதன் மூலமாக உங்களுடைய நீண்ட கால பொருளாதார பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அதற்கான முயற்சிகளை இந்த கன்னிராசியர்கள் கண்டிப்பா செய்யலாம். அதே போல வெளிநாடு யோகம் உண்டு. திடீர்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்தா ஒரு விசா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, அதை கிளியர் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க, அதுல ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. இந்த மாதிரி பலவிதமான திடீர் அதிர்ஷ்டங்களை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பா கொடுக்கப்படுறாரு. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. இதுல பின்னாடியே என்ன பிரச்சனை அப்படின்னா, திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் போது திடீர்னு அதுல பிரச்சனையும் கொடுப்பார். அப்ப என்ன பண்ணணும், என்ன மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னா, யாராவது பணம் தரேன்னு சொல்லுவாங்க, அவங்க அவங்களுடைய எதிர்பார்ப்பு, அதுக்கான ரிட்டர்ன்ஸ் அவங்க அதிகமா எதிர்பார்ப்பாங்க. இல்ல ஒரு வட்டிக்கே வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிக வட்டிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். அதுல மட்டும் கேர்ஃபுல்லா இருங்க, அந்த பணத்தை வாங்காதீங்க. பேங்க் லோன் போங்க, ஒரு நியாயமான வட்டி கொடுக்குறாங்கன்னா வாங்கிக்கோங்க. இல்ல சார், எனக்கு ஒரு 1 லட்சம் வந்தா நான் திருப்பி ஒரு 3 லட்சம் சம்பாதிச்சிருவேன், 1 லட்சம் வந்தா 10 லட்சம் வெளில இருந்து வாங்கிடுவேன் அப்படின்னு நினைச்சு அதிக வட்டிக்கு போகாதீங்க. சேஃபா இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா கடுமையான பாதிப்புகள் உங்களுக்கு வந்தே தீரும். அது எந்த டவுட்டுமே கிடையாது. நீங்க அதுல இருந்தா மாட்ட போறீங்க திருப்பி. அதை செய்யாம இருப்பது சிறப்பு. சரிங்களா? ஒண்ணு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, வேலை கிடைக்குது அப்படின்னா, வேலை கிடைக்கும் போது நீங்க போகக்கூடிய இடம் உங்களுக்கான நல்ல வாய்ப்பை கொடுக்குமா, உங்களுக்கு நல்ல சம்பளம் கரெக்டா கொடுப்பாங்களா, ஒரு நல்ல ரெப்யூட்டட் கம்பெனியை பார்த்துட்டு போங்க. இல்லைன்னா அதுல ஒரு ஏமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. வெளிநாடுக்கு முயற்சி பண்றீங்க, அப்ப வெளிநாடு முயற்சி பண்ணும்போது யாராவது ஒருத்தர் பணம் கொடுங்க, நான் உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொன்னா அதை நம்பாதீங்க. அது உங்களுக்கு நடக்க போறது இல்லை அப்படின்னு இப்பவே எழுதி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஏமாந்துடாதீங்க. அதுக்காக கடன் வாங்கி நீ கொடுத்தாலும் பரவாயில்ல, என் பையன் வெளிநாடுல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரச்சனை தான் வரும். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அப்ப நீங்க யாருக்கிட்டையும் பணம் கொடுக்காதீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. முக்கியமா ஷேர் மார்க்கெட்ல, கிரிப்டோ கரன்சில அடுத்த 1 மாதத்துக்கு கன்னிராசி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு லாபமே கொடுத்துருக்கட்டும், தப்பு கிடையாது. கடந்த காலகட்டம் உங்களுக்கு பெரிய வருமானத்தை கொடுத்துருக்கோம், தப்பே கிடையாது. ஆனா அதுல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த 1 மாதத்துல உங்களுக்கு நஷ்டம் மட்டுமே சந்திக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு. ஜாக்கிரதையா இருங்க. அதே போல நெகட்டிவ் என்னன்னா, உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் உள்ளவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கனால சுகர் சம்பந்தமான ஒரு பிரச்சனைகள், அதே மாதிரி உடல்ல ஏதாவது தேவையில்லாத ஒரு வைரஸ் வரத்துக்கான, ஒரு ஃபீவர் வரத்துக்கான, இல்ல உடம்புல ஏதாவது ஒரு ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அந்த விஷயத்துல கேர்ஃபுல்லா இருந்தீங்கன்னா சிறப்பு. மொத்தத்துல இந்த சுக்கிர பகவான் நல்லதையும் கொடுக்க போறாரு, கெட்டதையும் கொடுக்க போறாரு. இந்த மாதம், அது 1 மாதம் தானே, பெரிய காலகட்டம் கிடையாது. அப்ப அந்த 1 மாதத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நம்ம சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. கரெக்டா எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்க்கையில அடுத்த நிலையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் கன்னிராசி என்பது கண்டிப்பா கொடுக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார சுக்கிரனுடைய பலன்கள் மட்டும்தான். உங்க ஜாதகத்துல சுக்கிர பகவான் நல்லா இருக்காரு அப்படின்னா இதை விட அதிகப்படியான யோக பலன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு. அதை உங்க சுய ஜாதகத்தை வச்சும் பார்த்துக்க. ஜாதகத்துல அந்த சுக்கிரன் எப்படி பலமா இருக்காரு, அதே போல என்ன தசாபுத்தி நடக்குது, உங்க ஜாதகத்துல மற்ற கிரகநிலை என்ன அப்படின்னு சொல்றதை பொறுத்து இந்த பலன்கள் கண்டிப்பா மாறுபடும். ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவர்களுக்கு சிங்கிள் பேஜ்ல PDF ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். அதே போல நோட்ல எழுதாம இருக்கு, எனக்கு நோட்டு தொலைஞ்சு போச்சு ஜாதக நோட் அப்படின்னு சொல்றவங்களுக்கு 51 பக்கம் கொண்ட ஜாதகம் PDF, இதுல பலன்கள் வராது, வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இல்லை எனக்கு நோட்டே எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் நோட்ல எழுதி தருவோம். அதுக்கு 1 வாரம் டைம் எடுத்துக்குவோம். அதை மட்டும் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புல இருந்து கிரகம்லாம் என்ன, நட்சத்திரம்லாம் என்ன, ஒரு ஜாதகத்துல இந்த கிரகங்கள் எந்த மாதிரி ஒரு யோகா பலனை கொடுக்க போகுதுன்னு டீட்டெயிலா ஜாதக பலன் பார்ப்பதற்கான வகுப்பு நடக்கும். அது மட்டும் இல்லாம திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி,
பிரசன்ன ஜோதிட முறைகள்ல தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போன்ற பல வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பு சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுக்கினோ பவந்து.